சரி, அப்போ இது பண்ணலன்னா நம்ம ஃபாரெக்ஸ் பண்ணவே முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் ஃபாரெக்ஸ்க்கு அல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மோரிஸ் லாப். முக்கியமானது எல்லாருமே கேட்குறது, எல்லாருமே ஒரு டவுட்ஃபுல்லாக கன்ஃபியூஸாக இருக்கிறது என்னென்னா டாக்ஸேஷன் அண்ட் ஃபிமார்ட். இந்த டாக்ஸேஷன் பார்த்திங்கன்னா நம்ம 30% டேக்ஸ் பண்ணலாம், ஓகேங்களா. அதர் இன்கமாக காமிச்சு நம்ம 30% டேக்ஸ் பண்ணலாம். லைக் கிரிப்டோலாம் பண்ணுறாங்களா, அது மாதிரி டேக்ஸ் பண்ணலாம். சரி, டேக்ஸ் பே பண்ணியாச்சு, இப்போ நம்ம சேஃப்னு நினச்சேன்னா அதான் இல்லை. ஆஸ் பர் ஃபிமா ஆக்ட் நம்ம டேக்ஸ் பே பண்ணுறோமோ இல்லையோ நம்ம ஃபாரெக்ஸ் ட்ரேட் பண்ணக்கூடாது. சரி, அப்போ இது பண்ணலன்னா நம்ம ஃபாரெக்ஸ் பண்ணவே முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் ஃபாரெக்ஸ்க்கு அல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது. ஃபாரெக்ஸ் அல்டர்னேட்டிவ் ஃபாரெக்ஸே இல்லை, கிரிப்டோ ட்ரேட் பண்ணலாம். கிரிப்டோவும் பார்த்தீங்கன்னா 24/7 மார்க்கெட் ரன் ஆகிட்டு தான் இருக்க போகுது. ஸோ நீங்கள் அதில் பண்ணலாம். அது லீகலாக இந்தியாவில் பண்ணுற அக்கௌண்ட் பிளாட்ஃபார்ம் எதுன்னா CoinDCX இருக்குது. ஸோ அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன், போய் செக் பண்ணிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணும்னா நீங்கள் அதில் ட்ரேட் எடுக்கலாம். அதில் டாக்ஸேஷன்லாம் வரும். ஸோ அதில் நீங்கள் பை பண்ணாலும் செல் பண்ணாலும் எல்லாத்தையும் டேக்ஸ் இருக்குது, கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அண்ட் வித்ரா பண்ணிட்டு கூட நீங்கள் அதையும் அதர் இன்கமாக 30% டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் தாண்டி இன்னும் எனக்கு கொஞ்சம் பெட்டராக வேணும் அப்படின்னா நீங்கள் ஜெரோதா பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல, அதிலே கோல்டு, க்ரூட் ஆயில், அதுக்கப்புறம் நேச்சுரல் கேஸ் அதெல்லாம் பண்ணலாம். பட் கோல்டு, க்ரூட் ஆயில் ஜெரோதாவில் சூப்பராகவே இருக்கும். ஸோ அதில் ஆக்டிவாக ட்ரேட் எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஃபியூச்சர்ஸ் பண்ணலாம், ஆப்ஷன்ஸ் பண்ணலாம். அது கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். நீங்கள் ரொம்ப ட்ரேட் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்குது, என்னால் ட்ரேட் எடுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் இந்த ஃபாரெக்ஸ் கிரிப்டோ கூட அவாய்ட் பண்ணிட்டு நீங்கள் இந்த கோல்டு, அதுக்கப்புறம் க்ரூட் ஆயிலாம் இருக்குல்ல, ஸோ ஜெரோதாவில் கூட நீங்கள் பண்ணலாம். மினிமம் எவ்வளோ தேவைப்படுதுன்னா அரௌண்ட் ஒரு 30K, ஃபியூச்சர்ஸ்னால் 30K, ஆப்ஷன்ஸ்னால் 15K அந்த ரேஞ்சில் கூட உங்களுக்கு கிடைக்குது. மினிமமாக சொல்கிறேன். இதுலேயே அது கோல்டு எம், கோல்டு கினியா, அது மாதிரி நிறைய இருக்குது. க்ரூட் ஆயில் எம், அது மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அதில் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அப்புறம் நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக அதிலே இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இது ஒரு அவேர்னஸ் அண்ட் உங்களோட கொஸ்டின்ஸை தீர்க்கிற மாதிரி ஒரு வீடியோ தான், சரிங்களா. ஸோ தட்ஸ் இட் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ். He's a living like a rock star. From the clinic to the streets, he's capturing it all.